அன்புமணி நடைப்பயணத்தின் 100வது நாள் நிறைவு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. விவரங்களை சொல்லுங்க. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் 100 நாட்கள் நடைபயணம் தருமபுரியில் இன்று நிறைவடைகிறது. கடந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் திருப்பூரில் இருந்து நடைபயணத்தை தொடங்கினார். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பயணித்து அவர் இன்று தருமபுரியில் அவருடைய பயணத்தை நிறைவு செய்ய இருக்கிறார். சமூக நீதி, பெண்கள் பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு, விவசாய பாதுகாப்பு, சமமான வளர்ச்சி, கல்வி, போதைப் பொருள் எதிர்ப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நடைபயணத்தை அவர் மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் பல கிராமங்களுக்கு பயணம் மேற்கொண்டு விவசாயிகள் படும் சிரமத்தை நேரடியாக கண்டு அவர்களுக்கான பல்வேறு தேர்வுகள் கொடுப்பதாக உத்தரவாதம் வழங்கியிருந்தார். காவேரி ஆறு, வைகை ஆறு, தாமிரபரணி, நொய்யலாறு, திருமேனித்தாறு உள்ளிட்ட பல இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டு அந்த ஆறுகள் எவ்வாறு மாசடைகின்றன, அவற்றை மீட்பது எப்படி என பொதுமக்களுக்கு விளக்கத்தையும் அளித்திருந்தார். செல்லும் இடங்களில் தமிழ்நாட்டில் 1,30,00,000 இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் சிரமப்பட்டு வருவதையும் மேற்கோள் காட்டி அவர் பேசியிருந்தார். இது தவிர விடியல் எங்கே என்கின்ற புத்தகத்தை காண்பித்து தமிழக அரசு கொடுத்த 55 வாக்குறுதிகளில் வெறும் 13% வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டதாகவும் அனைத்து மாவட்டங்களிலும் அந்த முழக்கத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். இந்நிலையில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை மேற்கொண்டிருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அந்த 100 நாள் திட்டமிடப்பட்டிருக்கூடிய அந்த பயணம் 108வது நாளாக இன்று தருமபுரியில் நிறைவடைய இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.